மிதனராசிக்காரர்களை நான் கூட இருந்து பார்த்திருக்கேன். இவர்களுக்கு அஷ்டம சனி வந்தாலும் வந்துச்சு. ஒரு 3-4 வருஷமா சார் 4-5 வருஷமா சார் 5-6 வருஷமா சரி 2020 தொடங்கி 5-6 வருஷமா இந்த சனி பகவான் 8ல இருந்தார் 9 எங்க இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்பதான் 10க்கு வருகிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. ராஜா மாதிரி வச்சிருப்பார் இந்த சனி. 10ஆம் இடத்தில் இருப்பவர் 10லிருந்து 10, 11, 12 பார்க்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் 4ஆம் இடமாகப்பட்ட உயர் கல்வி, உயர் பதவி இதெல்லாம் பார்க்கிறார். அடுத்ததாக இப்ப என்ன ஆகும்னா மிதனராசிக்காரர்கள் கார் வாங்குவீங்க, லேண்ட் வாங்குவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. மிதனராசிக்காரர்கள் இல்ல பிராண்ட் ஆவீங்க. புஷ்பா சொல்ல பிராண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மிதனராசிக்காரர்கள் பிராண்ட் ஆக போறீங்க. இது வரைக்கும் சாதாரண ஆள் கிடையாது. இப்போ இனிமேல சரித்திரம். அதே மிதனராசிக்காரர்கள் 10லிருந்து 4ஆம் பார்வையா, 10லிருந்து 10ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம்னா என்ன? திருமணம், மறுமணம்ங்கிறாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், திருமணம் ஆகி பிரிஞ்சவங்களுக்கு மறுமணம் அந்த மாதிரி. அப்ப திருமணமானவங்களுக்கு ஆனவங்களுக்கு குடும்பத்துல ஒற்றுமை அந்த மாதிரி பண்ணி விட்டுறாரு. அப்போ ஒரே லவ்ஸ் தான். அப்போ ஃபர்ஸ்ட் திருமணத்தால பாதிக்கப்பட்டு இனி வாழ்க்கையில கல்யாணமே எனக்கு வேணாண்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்கல்ல, திரும்ப உங்களுக்கு காதல் ஆசை யாரை விட்டதோ, திரும்ப காதல் வரப்போகுது. வாழ்க்கையிலே இந்த சனி பகவான் காதலை டெஸ்ட் பண்ணிட்டாருன்னா, கண்ணின் கடைவெளி காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கும் மாமலையும் ஒரு கடுகாம். வாழ்க்கையே மாறப்போகுது. வெளிநாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க, வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப சூப்பரா இருக்கு போறீங்க. இங்க பாருங்க, இந்த 2.5 வருஷம் இருக்குல்ல, உங்க வாழ்க்கையில கிடைச்ச கோல்டன் சான்ஸ் அவ்வளவு சூப்பரான எழுதியா, நோட் பண்ணுடா சூப்பர் சான்ஸரா இது அப்படிங்கிற மாதிரி மிதனராசிக்காரர்களுக்கு பிரமாதம்.